everybody, I'm Dr. Fauzia. Recently நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் மலேசியால ஒரு 8 years old boyோட vision கண் பார்வை permanent போயிடுச்சு. It is because of the faulty dietary habits resulting in severe vitamin A deficiency. This vitamin A visionக்கு மட்டும் இல்ல, அதுல நிறைய functions நம்ம பாடியில நடக்குது. So one important function is maintaining the epithelial integrity of the systems like respiratory system, gastrointestinal system and urinary system, and it also enhances the immune function. எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ணுது. இப்போ விட்டமின் A குறைபாடுல first வர sign என்னன்னா skinல, and that is called as follicular hyperkeratosis. கெராட்டின் என்ன ஆகுதுன்னா ஹேர் ஃபாலிகல்ஸ்ல போய் டெபாசிட் ஆகிறதுனால கூஸ் பம்ப் மாதிரி சொரனே அவங்க ஸ்கின் இருக்கு. அதுக்கப்புறமா எபித்தெலியல் இன்டெகிரிட்டி வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், அடிக்கடி ரிகரண்ட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், நிமோனியா, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், டயரியா ஆகுது. அண்ட் ஒரு டிஷ்யூ நம்ம பாடியில் திரும்ப அடி வாங்குதுன்னா there is a chance of cancerous transformation in the later life. Coming to the vision, கண் பார்வைக்கு வந்து லைட்டில் பார்க்குறதுக்கு கோன்ஸ் தேவைப்படுது, அண்ட் நைட் டைமில் இருட்டில் பார்க்குறதுக்கு ஒரு செல் தேவைப்படுது, தட் இஸ் கால்ட் ராட்ஸ். இந்த ராட்ஸோட பிக்மெண்ட் ரொடாப்சினுக்கு விட்டமின் ஏ தேவைப்படுது. ஸோ விட்டமின் ஏ குறைபாடில் ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் இன் விஷன் இஸ் புவர் டார்க் அடாப்டேஷன். ஒரு குழந்தை வந்து ஒரு இருட்டு ரூம்குள்ளே போகிறாங்க இல்லை மூவி தியேட்டருக்குள்ளே போகிறாங்கன்னா அவங்களால அங்கே விஷன் அட்ஜஸ்ட் பண்ண அவங்களால முடியாது. இது இவென்ச்சுவலி ட்ரீட் பண்ணனா வந்து நைட் பிளைண்ட்னஸ், நைட்டில் கண் பார்வை இல்லாமல் போயிடும். அண்ட் கண்ணில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஃப்ளஷி க்ரோத் கால்ட் அஸ் பைடாட் ஸ்பாட்ஸ் வரும். அதுக்கப்புறமா அல்சர் வரும், கார்னியால சின்னதாக இருக்கும், பெருசாகும், அது ஹீல் ஆகும்போது ஸ்காரிங் ஆகும். அப்புறம் ஆப்டிக் நர்வ், அந்த நரம்பு கண்ணிலேருந்து போகிற நரம்பு பிரெயினுக்கு அஃபெக்ட் ஆகும். கார்னியல் ஸ்காரிங் அண்ட் ஆப்டிக் நர்வ் இன்வால்மெண்ட் ஆயிடுச்சுன்னா விஷன் வந்து பர்மனெண்ட்லி நமக்கு போயிடும். ஸோ இந்த விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட 2 இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம டயட், இன்னொன்று வந்து இம்யூனைசேஷன். டயட் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இஸ் ரிச் இன் அனிமல் சோர்சஸ். இந்த காட் லிவர் ஆயில், கோட் ஆர் ஷீப்போட லிவர், கிட்னி, மீட்டில் வந்து நிறைய விட்டமின் ஏ இருக்குது. அண்ட் பிளான்ட் சோர்சஸில் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது. க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், இந்த எல்லோ ஆரஞ்ச் கலர் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் லைக் கொய்யாப்பழம், பப்பாயா, கேரட், பம்கின்ஸில் விட்டமின் ஏ இருக்குது. இம்யூனைசேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் நேஷனல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் 9 doses of 9 supplements of vitamin A compulsory பண்ணியிருக்காங்க within 5 years of age. ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து 9 months of age ஃபர்ஸ்ட் MMRோட எடுப்போம். செகண்ட் டோஸ் வந்து 15 months of ageல செகண்ட் MMRோட எடுப்போம். அதுக்கப்புறம் 2 years, 2.5 years, 3 years, 3.5 years, 4 years, 4.5 years and 5 years. ஸோ இந்த மாதிரி 9 doses 5 years வரைக்கும் நீங்கள் எடுத்து முடிச்சிருக்கணும். ஒருவேளை நீங்கள் எடுக்கலைன்னா go to your pediatrician and ask about vitamin A supplementation. My dear parents, நம்மக்கிட்ட 2 டூல்ஸ் இருக்குது. குழந்தையோட நியூட்ரிஷன் பற்றி கவனம் செலுத்துங்க, இம்யூனைசேஷன் பற்றி கவனம் செலுத்துங்க. ஸோ தட் we prevent unnecessary consequences, unnecessary illness and sickness, and our children live a hale and healthy life. Thank you.